ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ரூச் ஒர்க் வந்து பாருங்க, இந்த மாதிரி ஸ்டாக்கின் கிளாத்தால செய்த பட்டர்ஃப்ளை ப்ரூச். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ப்ரூச் ஒர்க்கு நமக்கு இந்த மாதிரி பாப்லின் கிளாத், ஸ்டாக்கின் கிளாத், மெட்டல் வயர், த்ரெட் வந்து நம்ம வந்து என்னென்ன மெட்டீரியல் நம்ம வந்து எந்த கலரில் யூஸ் பண்ணுவோமோ அதே கலரில் நம்ம வந்து த்ரெட் எடுக்கணும். நீடில், 2 mm கோல்டு பஞ்ச் பீட், 3 mm கோல்டு பஞ்ச் பீட், ஃப்ளவர் பீட், ட்ராப் ஷேப்பில் உள்ள ஸ்டோன், இது நம்ம சாரியிலலாம் ஒட்டுவோம்ல அந்த ஸ்டோன் தான். ஃபெவிக்ரிலுக்கு 3D அவுட்லைனர், கோல்டு கிளிட்டர் உள்ள அவுட்லைனர், ஃபெவிக்ரிலுக்கு ஃபேப்ரிக் க்ளூ, B7000 கம், கட்டர், கட்டிங் பிளேயர், அப்புறமா நோஸ் பிளேயர். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ப்ரூச் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன ஷேப்பில் சைஸில் வேணுமோ அந்த சைஸ்லேயும் ஷேப்லேயும் நம்ம வந்து பட்டர்ஃப்ளைக்கு இப்படி ஒரு கட் அவுட் இப்படி எடுத்து வச்சுக்கணும். அப்போ நமக்கு ஷேப் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈவனாகவும் இருக்கும். பட்டர்ஃப்ளைஸ் வந்து நிறைய ஷேப்ஸில் இருக்குல்ல, ஸோ அதனால் நமக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து இப்படி ஒரு கட் அவுட் இப்படி பண்ணி வச்சிடணும். ஸோ இந்த கட் அவுட் வந்து நம்ம இப்படி பண்ணி வச்சுட்டா, இப்படி கொஞ்சம் இப்படி திக் போர்டில் நம்ம இப்படி கொஞ்சம் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து இது வந்து ப்ரூச் ஒர்க்குக்கு மட்டும் இல்லை, எம்ப்ராய்டரி ஒர்க், ஃபேப்ரிக் பெயிண்டிங், இந்த மாதிரி எந்த ஆர்ட் ஒர்க்கும் நமக்கு ஒரு பட்டர்ஃப்ளை வேணும்னா பாருங்க இந்த மாதிரி இப்படி வச்சு இப்படி நம்ம வரைஞ்சிட்டு அப்புறமா அதில் நம்ம ஒர்க் பண்ணலாம். இனி இந்த சைடு இப்போ பாருங்க, நம்ம வந்து அதுக்கு இப்படி இந்த ரைட் ஹேண்ட் சைடு இந்த ஒரு சைடு மட்டும் நம்ம பண்ணாலே போதும். எதர் இந்த சைடு அல்லது இந்த சைடு ஏதாவது ஒரு சைடு நம்ம பண்ணாலே போதும். இப்போ பாருங்க நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இப்படி வரைஞ்சிட்டோம். இனி லெஃப்ட் ஹேண்ட் சைடு விங்ஸ் வரையதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து இப்படி இப்படி மாற்றி போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரைஞ்சிடணும். அதே போல தான் கீழே உள்ள விங்ஸும் ரைட் ஹேண்ட் சைடில் வரைஞ்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா நம்ம இப்படி மாற்றி போட்டுட்டு இந்த சைடு வரைஞ்சிடணும். ஸோ அப்போ நமக்கு ஒரு சைடு மட்டும் வரைஞ்சாலே நமக்கு போதும். இந்த மாதிரி இப்படி வரைஞ்சிட்டு இதில் ஃப்ரண்ட் எது பேக் எதுன்ட்டு மட்டும் நம்ம மார்க் பண்ணிட்டா நமக்கு மாறாது, ஈஸியாக இருக்கும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு எடுத்து பார்க்க வந்து இது ஃப்ரண்டா பேக்கான்னு நமக்கு டவுட் வந்துடக்கூடாதுல்ல. ஸோ முதல்ல நம்ம இப்படி எழுதி வச்சுட்டா பாருங்க, எப்போவுமே நம்ம வந்து இப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எந்த ஷேப்பில் சைஸில் வேணுமோ அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மட்டும் இல்லை, ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குல்ல, ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸும் அப்படி தான் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் பெட்டலே நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்தில் ஃப்ளவர் பண்ணலாம். ஸோ அதுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி இப்படி கட் அவுட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இனி நம்ம இந்த கட் அவுட் வச்சு எப்படி நம்ம அந்த மெட்டல் ஒயரில் ஷேப் எடுக்கலான்னு பார்ப்போம். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இந்த மெட்டல் ஒயர் எடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த அளவுக்கு இப்படி கொஞ்சமாக இப்படி விட்டுட்டு, ஏன்னா நமக்கு திருக்கிறதுக்கு வேணும்ல அதுக்கு வேண்டிதான் பாருங்க, இப்படி வச்சுட்டு நல்லா டைட்டாக அப்படி பிடிச்சிடும். மாதிரி கொஞ்சம் மாறி வந்தாலும் நம்ம மாதிரி கை வச்சு நம்ம சரி பண்ணிடலாம். பாருங்க நல்லா டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி இப்படி நம்ம எடுக்கணும் ஷேப். பாருங்க இந்த மாதிரி இனி பாருங்க இந்த மாதிரி இப்படி இருக்கும். இந்த மாதிரி இனி நம்ம இதை ஒரு திருக்கிடலாம். ஒரு திருக்கிட்டு பாக்கி உள்ளதை இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு, இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, எனக்கு கை வச்சு திருக்க முடியல. அப்படி ஒருவேளை உங்களுக்கு கை வச்சு திருக்க முடியலன்னா இந்த நோஸ் பிளேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம இப்படி திருக்கிடலாம். அது இந்த மெட்டல் ஒயர் ரொம்ப ஹார்டாக இருக்குது, இதை வச்சுனா நல்லா நீட்டாக பாருங்க, நல்லா அப்படி திருங்கிடுது, நல்லா தின்னா பாருங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு சைடு விங், பட்டர்ஃப்ளையோட ஒரு சைடு விங் நம்ம செய்துட்டோம். இனி நம்ம கீழே உள்ள விங் செட் பண்ணலாம். பாருங்க இதுக்கு எப்படி இந்த கட் அவுட் எடுத்து வச்சுட்டு பாருங்க கொஞ்சம் அப்படி கீழே எக்ஸ்ட்ரா விட்டுட்டு பாருங்க இந்த அளவுக்கு, உங்களுக்கு கூட கொஞ்சம் உடனாலும் விடலாம். பாருங்க இந்த கட் அவுட்டையும் இந்த கம்பி இந்த ரெண்டையுமே நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி பிடிச்சிடணும்.
நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி பிடிச்சிட்டு பாருங்க இந்த மாதிரி இப்படி ஷேப் கொண்டு வந்தாச்சா. இனி ஒரு திருக்கு இப்படி திருக்கிடணும். இப்படி திருக்கிட்டு அப்புறமா பாக்கி உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு இப்படி ஒரு நோஸ் பிளேயரை கொண்டு இப்படி நல்லா இனி திருக்கிடணும். பாருங்க இந்த அளவுக்கு இப்படி நல்லா திருக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குமா அதை நம்ம இப்படி ஒட்டிடலாம். பாருங்க இப்போ இது நமக்கு கீழே உள்ள விங்ஸும் ரெடி ஆயிட்டு மேலே உள்ள விங்ஸும் நமக்கு ரெடி ஆயிட்டு. இனி நம்ம இந்த சைடில் லெஃப்ட் சைடில் உள்ள விங்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி இப்படி எல்லா விங்ஸும் நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு. பாருங்க இந்த மாதிரி இப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி வச்சு நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முந்தி இதில் வந்து ஸ்டாக்கிங் வச்சு நம்ம வந்து இதை ரெடி பண்ணணும். ஸோ பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் இந்த ஸ்டாக்கிங் இப்படி எடுக்கணும். இது வந்து பாருங்கள் நல்லா ஸ்ட்ரெச்சபிள் ஆகும். நல்லா எவ்வளோ தூரம் நம்ம இழுக்கலாமோ அவ்வளோ தூரம் நமக்கு இழுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ பாருங்கள் இதில் வந்து நம்ம இப்படி இந்த ஒரு விங் அப்படி வச்சுட்டு நல்லா இழுக்கணும். லூஸாக இருந்துடக்கூடாது. நல்லா டைட்டாக எவ்வளோ தூரம் நமக்கு இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா இழுத்து நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அப்படி இழுக்கணும். நல்லா அப்படி இழுத்துட்டு ஒரு 2 திருக்கு இந்த மாதிரி இப்படி திருக்கிக்கிட்டு பாருங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இனி நம்ம த்ரெட் எடுத்து சென்டரில் நம்ம வந்து சுற்றணும். ஸோ எனக்குள்ள த்ரெட் வந்து கொஞ்சம் டார்க் கலர் ஆகிட்டு அதே கலராக இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு அதே கலரில் நீங்கள் கூடுதலாக வாங்க பாருங்கள். நான் வந்து பாருங்கள் த்ரெட்டை வந்து இப்படி 2ஆக எடுத்திருக்கேன். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்ல அதுக்கு வேண்டி தான். பாருங்கள் இப்படி பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம நல்லா அப்படி சுற்றணும். நல்லா டைட்டாக சுற்றணும். ஒரு 4 நேரமோ 5 நேரமோ நல்லா டைட்டாக அப்படி சுற்றணும். சுற்றிட்டு இந்த பூ கெட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்படி கட்டணும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளோடி இப்படி எடுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக அப்படி போட்டுட்டு இப்படி கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு இனி பாருங்கள் இந்த ஸ்டாக்கிங் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நல்லா அழகாக இப்படி எடுத்துட்டு இதை நல்லா ஒட்ட அப்படியே வெட்டிடணும். பாருங்கள் இந்த மாதிரி. இனி இதே மாதிரி நம்ம வந்து இதில் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஷேட்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம போடலாம். இனி வந்து நம்ம கீழே உள்ள விங்ஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஒருக்கா பாருங்கள் எப்படி செய்யணும். இந்த மாதிரி இந்த ஃபேப்ரிக்கில் இப்படி போட்டு நல்லா அப்படி இழுக்கணும். நல்லா அப்படி இழுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி திருக்கிடணும். இப்படி திருக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த த்ரெட்டை எடுத்து நல்லா டைட்டாக அப்படி சுற்றணும். சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி கட்டிடணும். அவ்வளோதான். இதே மெத்தடில் தான் நம்ம வந்து ஸ்டாக்கிங் கிளாத்தில் என்னது பண்ணனாலும் ஆனால் ஷேப் மாறி மாறி வரும். இப்போ ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் பெட்டல்ஸ் இருக்கும்ல. பட்டர்ஃப்ளைஸில் நிறைய சைஸில் இருக்குது விங்ஸ்லாம். ஸோ நம்ம இனி ஃபியூச்சரில் நம்ம நிறைய ப்ரூச்சஸ் படிக்க வேண்டியது இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து வேறு விங்ஸ் ஷேப்பில் உள்ள விங்ஸ் நம்ம படிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்குது. பேர்ட்ஸோடைய ஸ்கேல்ஸ் இருக்குல்ல ஸோ அது அப்புறமா ஃபிஷ்ஷோடைய ஸ்கேல்ஸ் பேர்ட்ஸோடைய விங்ஸ் அப்புறமா ஃபிஷ்ஷோடைய ஸ்கேல்ஸ் அது எல்லாமே இந்த ஸ்டாக்கிங்கில் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே இந்த ஸ்டாக்கிங் கிளாத் எப்படி அந்த ஷேப் மேலே வைக்கிறது வந்து இதே ப்ரொசீஜரில் தான். நம்ம ஷேப்பு மாறும் பின்ன அரேஞ்ச்மெண்ட் மாறும். ஆனால் அந்த ஸ்டாக்கிங் கிளாத் இந்த மெட்டல் ஒயரில் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த ஒரு மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுட்டு இந்த த்ரெட்டு அப்புறமா இந்த ஸ்டாக்கிங் கிளாத் இதை நல்லா
நல்லா அந்த மாதிரி இப்படி ஒட்டா வெட்டிட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இந்த கம்பியும் வெட்ட வேண்டியது வரும், அதை நம்ம அப்புறம் ஜாயின் பண்ணச்சில் வெட்டலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லா விங்ஸும் நமக்கு ரெடி ஆகிட்டு. இனி நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இந்த விங்ஸை நம்ம இப்படி தனித்தனியாக வச்சோம் இப்படி தைக்கலாம். இந்த மாதிரி இப்படி தனித்தனியாக வச்சோம் நம்ம கிளாத்தில் தைக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டில் இங்கே ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அதை தைக்கிற மாதிரி இது நான் அன்றைக்கி சொல்லித்தரேன். அப்புறம் டேரெக்டாக அப்படியே ஒவ்வொரு விங்ஸாக வச்சு தைப்பாங்களா, ஒவ்வொரு பெட்டல் ஒவ்வொரு விங்ஸாக வச்சு தைப்பாங்களா, அது நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த 2 விங்ஸையும் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி சேர்த்து வச்சு நம்ம இப்படி கட்டணும். அதுக்கு முந்தி பாருங்கள் இதை கொஞ்சம் நல்லா ஃபைனாக நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப ரஃப்பாக நிற்கல, அதை நம்ம ஃபைனாக கூட கொஞ்சம் இந்த கம்பியை கூட கொஞ்சம் நம்ம வெட்டியாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கம்பி வேண்டாம். கம்பி வெட்டச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுங்க, ஒரேடியாக வெட்டிடாதீங்க. இந்த மாதிரி இப்படி இந்த 2 விங்ஸையும் இந்த மாதிரி இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இப்படி நம்ம இனி கட்டணும். நான் வந்து பாருங்கள் இப்படி டபுளாக தான் எடுத்திருக்கேன். அப்போ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வேண்டிதான். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு நல்லா அழகாக இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இனி நம்ம இப்படி சுத்த தான் செய்யணும், அவ்வளோதான். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு நல்லா அழகாக அப்படி அந்த ஸ்டாக்கிங் வெளியில் தெரியுது பார்த்தீங்களா, அது நல்லா உள்ள பைண்ட் ஆகி போகிற மாதிரி வச்சு நம்ம நல்லா அப்படி சுற்றணும். முதல்ல ரஃப்பாக அப்படி ஒரு சுற்றிடலாம். அதுக்கு பிறகு நல்லா நீட்டாக அப்படி அந்த உள்ளே இருக்க அந்த மெட்டல் ஒயரும் அந்த ஸ்டாக்கிங் கிளாத்தும் இருக்கு பார்த்தீங்களா, அது தெரியாதபடிக்கு நல்லா நீட்டாக அப்படி சுற்றி எடுக்கணும். பாருங்க இந்த மாதிரி நம்ம சுற்றிட்டோமா. இனி நம்ம அந்த பூ கட்டுவோம்ல, அதுக்கு நம்ம சொட்டை போடுவோம்ல, அதை மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு இதுக்குள்ளே இந்த விங்ஸ் அப்படி எடுத்து போடணும். பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி. இனி இதே மாதிரி கீழே உள்ள 2 விங்ஸை நம்ம ஜாயின் பண்ணணும். அது ஜாயின் பண்ணதுக்கு முந்தி கொஞ்சம் எல்லாம் ரஃப் அப்படி தெரியாதெல்லாம் வெட்டிட்டு இனி பாருங்க இந்த 2 விங்ஸையும் இப்படி வச்சுட்டு திருப்பி இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல ரஃப்பாக ஃபுல்லாக ஒரு சுற்றிட்டு அப்புறமா இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தும் அந்த மெட்டல் ஒயரும் தெரியாதபடிக்கு நம்ம வந்து நூல் சுற்றணும். இந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். இது வந்து ஒரு 3D எஃபெக்ட்ல வரதுக்கு வேண்டி நான் இந்த விங்ஸ் இருக்கலாம், அதை வந்து நான் கொஞ்சம் இப்படி மேலே லைட்டாக தூக்குனேன். பாருங்க இனி என்ன பண்ணணும்னா நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்புறமா இதை கொஞ்சம் அப்படி கீழ் நோக்கி இந்த மாதிரி இப்படி பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணிட்டு இனி நம்ம இதை வந்து இந்த மாதிரி இப்படி ஜாயின் பண்ணணும். இந்த 2 விங்ஸும் நான் இந்த மாதிரி இப்படி லைட்டாக ஃபோல்டு பண்ணேன். இதை வந்து கொஞ்சம் இந்த சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் இப்படி மேலே ஆக்குனேன். அப்போ இது வந்து கொஞ்சம் கீழே போகுமா. அப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப், லைட்டாக ஒரு கர்வ் ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2ஐயும் நம்ம ஒட்டிடலாம். ஏன்னா இதை நம்ம த்ரெட் போட்டு சுற்றலாம், ஆனால் மாதிரி ரொம்ப பல்ஜி ஆயிரும் பார்த்தீங்களா. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பல்ஜி ஆயிரும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் வந்து இதை வந்து ஒட்ட போகிறேன் B7000 கம் வச்சு. ஏன்னா இந்த கம் தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும்ல, அதுக்கு வேண்டிதான். பாருங்கள் கொஞ்சம் கம் கொஞ்சம் நிறையவே வைக்கணும். வச்சுட்டு
இதை வந்து பாருங்கள் நான் எப்படி ஒட்டுகேன்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி மேலெலாம் ஒட்டலைன்னா பாருங்கள் இப்படி ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். இப்படி ஒட்டிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இப்படி பிடிச்சிடுங்க. இனி பாருங்கள், நம்ம இனி இந்த பின்னை எடுத்து இதில் இப்படி வச்சுட்டு இனி நம்ம நல்லா இதை காய விடணும். நல்லா காஞ்ச பிறகு இனி நம்ம அடுத்த ஒர்க் பண்ணலாம். இப்போ அந்த பட்டர்ஃப்ளை காயறதுக்குள்ளாடி நம்ம வந்து அந்த பட்டர்ஃப்ளைக்கு ஆண்டனா ரெடி பண்ணலாம். அதுக்கு பாருங்கள், இந்த மெட்டல் ஒயர் தான் எடுத்திருக்கேன். மெட்டல் ஒயரை நல்லா ஈக்குவலாட்டு வச்சு ஈக்குவல் சைஸில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு 3 mm பீடு எடுக்கலாம். இப்படி நல்லா அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் நம்ம இந்த பீடை கோர்த்துருவோம். 3 mm பீடு வந்து இந்த மெட்டல் ஒயருக்குள்ளே நல்லா அழகாக போகும், கரெக்டாக போகும். பாருங்கள், இந்த கம்மை இப்படி வச்சுடணும். கம்மை இப்படி வச்சுட்டு ஒரு நிமிஷம் அடுத்தால இது கோர்க்கிறது வரைக்கும் அது அப்படி இருக்கட்டும். எப்போவுமே நம்ம கம் வந்து லேசாக காஞ்சிட்டு யூஸ் பண்ணால் சீக்கிரம் மட்டும் இதாகிடும், ஒட்டும். அதுக்கு வேண்டிதான். பாருங்கள், அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதிலே நம்ம லேசாக கம் வச்சுருவோம். இப்போ பாருங்கள், இதை என்ன பண்ணணும்னா அந்த கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் இப்படி எடுத்துகிட்டு வந்துடும். இந்த கம்பியில் அந்த கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்மில் இது வந்து இந்த பீடு வந்து அப்படி ஒட்டிடும் இந்த மாதிரி. அப்போ இது வந்து அந்த ஆண்டனாக்கு வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் பார்க்க. இனி இது நல்லா காயட்டும். பாருங்கள், இந்த பீடு இருக்குல்ல, அந்த கம் இருக்குது. நம்ம வந்து இதை வந்து அப்படி இதில் கொண்டு வந்துட்டோம், இது வந்து அப்படியே ஒட்டிடும். அவ்வளோதான். இனி இதை நம்ம நல்லா காய விடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா காஞ்சிட்டு இனி நம்ம இதுக்கு மேலே ஒர்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த பட்டர்ஃப்ளை இப்படி இருக்கா, இதில் வந்து நம்ம வந்து இப்படி சென்டரில் இப்படி கோல்டு பீடு வச்சு நம்ம சுற்ற போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டில் பாருங்கள், இந்த சொட்டையை நம்ம லேசாக அப்படி வெட்டிடலாம். வெட்டிட்டு பின்னால் பாருங்கள் கம் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் கம் வச்சுருவோம் ஃபுல்லாகவே. பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இனி பாருங்கள், இந்த பீட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இப்படி க்ளோஸாக அப்படியே அரேஞ்ச் பண்ணணும். இந்த கம்பி இந்த ப்ளூ கலர் த்ரெட்லாம் தெரியாதபடிக்கு நல்லா க்ளோஸாக அந்த மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணணும். இப்படி ஒரு சுற்று நம்ம பீட் வச்சு சுற்றுக்கோமா, ஒரு சுற்று நம்ம இப்படி த்ரெட் வச்சு வெறும் த்ரெட்டை வச்சு சுற்றுறோம். அப்புறமா அடுத்த சுற்று வந்து பீடு. இது ஏன் அப்படி செய்யணும், ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கு வேண்டி தான். இல்லைன்னா அந்த பீடு வந்து கொஞ்சம் லூஸாக ஆடின மாதிரி இருக்கும், அதுக்கு வேண்டி தான் 2 நேரம். பாருங்கள், இப்படி டைட்டாக இப்படி ஒரு நேரம் இதை சுற்றிட்டு இது வந்து தெரியாது பாருங்கள், அந்த பீடுக்கு கீழே போயிடும் அந்த த்ரெட்டு. ஒரு சுற்றிடணும். அப்போ நல்லா டைட்டாக அப்படி பிடிச்சிடும். எதுவுமே கொஞ்சம் நல்லா டைட்டாக சுற்றுங்க. அப்புறமா அடுத்த பீடு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிட்டு அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு இனி நம்ம பின்னால் இப்படி நாட் போட்டுருணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி பேக்கில் எடுத்துட்டு நம்ம இதில் இப்படி தச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிட்டு இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிடும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம இதில் ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணலாம்.
பாருங்க, ஒரு ஆண்டனா வந்து லேசாக அப்படி லெஃப்ட் சைடில் டேர்ன் ஆகியும், ஒரு ஆண்டனா இந்த மாதிரி ரைட் சைடில் டேர்ன் ஆகியும் அப்படி நம்ம வைக்கலாம். இது லேசாக கொஞ்சம் காயட்டும். இப்போ ரொம்ப ஈரமாக இருக்குல்ல, அதனால அது சரியாக நிற்க மாட்டேங்குது. லேசாக காஞ்ச பிறகு அப்புறமா நம்ம டைரக்ஷன் அப்படி மாற்றி விடலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து இந்த சின்ன 2 ஃப்ளவர் பீட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இங்கே ஸ்டிக் பண்ணலாம். இந்த சைடில் ஒன்றும், இந்த சைடில் ஒன்றும். இந்த மாதிரி இனி நம்ம ஸ்டோன் ஒட்டலாம். இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி இந்த இதுக்கு அந்த டிப் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கீழே நோக்கி, அந்த ரவுண்ட் வந்து மேலே நோக்கியும் அந்த டிப் வந்து கீழே நோக்கியும் இருக்கிற மாதிரி ஒட்டியிருக்கேன். பாருங்க இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, இந்த சென்டர்ல ஒரு பீட் வைக்கணும். பாருங்க இந்த மாதிரி. இனி இந்த 3D கிளிட்டர் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை வச்சு அங்கங்க ஒவ்வொரு டிராப். அது அப்படி ஷைனி காஞ்சப்புறம் நல்லா ஷைனிங் ஆட்டும் அழகா இருக்கும் பார்க்க. பாருங்க இந்த மாதிரி. பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இனி இதெல்லாம் நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஃபேப்ரிக்ல எப்படி தைக்கலாம்னு நான் காட்டி தரேன். பாருங்க, இப்போ இது வந்து நம்ம எப்படி ஃபேப்ரிக்ல ஃபிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ப்ளூ கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். பாருங்க இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த சென்டருக்கு பாத்தீங்களா, இந்த சென்டர்ல இப்படி எடுத்துட்டு வரணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா இப்படி எடுத்துட்டு வந்துட்டு மாதிரி பாருங்க இந்த சைட்ல சென்டர்லேயே தான் நம்ம ஒர்க் பண்ணணும். வெளியில ஃபேப்ரிக்ல எல்லாம் வர வேண்டாம். பாருங்க இந்த மாதிரி இப்படி இந்த சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த சென்டர்லேயே தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது பாருங்க இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி இப்படி கீழே நோக்கி குத்தணும். பாருங்க இந்த மாதிரி இந்த பீடுக்கு மேலோடி இப்படி கவுச்சிங் ஸ்டிச் மாதிரி பண்ணா பீடும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும், சென்டரும் நல்லா ஸ்ட்ராங், நமக்கு பட்டர்ஃப்ளையும் நல்லா ஸ்ட்ராங்கா அப்படி நிற்கும்.
பாருங்க, இந்த மாதிரி இப்படி நல்லா அப்படி ஸ்ட்ராங்கா அப்படி ஸ்டிச் பண்ணணும். பாருங்க, நல்லா அழகா இப்படி ஸ்ட்ராங்கா அந்த மாதிரி இப்படி ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ நல்ல ஒரு ஈஸியான ஒரு ஒர்க் தான் இது. ஸோ உங்க எல்லாருக்கும் நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாக்கிங் கிளாத்தை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய இருக்கு. நம்ம இனி போக போக கிளாஸஸ்ல வந்து நிறைய மாடல்ஸ் நம்ம படிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்க. உங்க டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.